ஃப்ளோர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து டிப்ளமோ சிலபஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. டிகிரி ஸ்டாண்டர்ட்லயும் ஒரு சில டைம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃப்ளோர்னா என்ன சார் அப்டின்னா, நம்ம ஒரு வீட்டோட பாட்டம் லெவல் தான் ஃப்ளோர்ன்னு சொல்லுவோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்ன்னு சொல்றோம் அப்டின்னா, அந்த ஃப்ளோர் லெவல் தான் அந்த ஃப்ளோரே பிரிக்குது. அப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல சீலிங்கா இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அது ஒரு பேஸ்மெண்ட்டா இருக்கும். தளமா இருக்கும். அப்ப ஃப்ளோரிங்னா என்ன சார்? ஃப்ளோர்னா சொல்லிட்டீங்க. பாட்டம் லெவல், லெவல் ஆஃப் ரூம். அதுக்கு சப் டிவைடிங் ஆஃப் பிளிந்த் லெவல் அண்ட் ரூஃப் லெவல். ஒரு வீட்டோட ரூஃப்க்கும், பிளிந்த் லெவலுக்கும் அந்த சப் டிவைடிங் தான் என்ன சொல்றோம்னா, ஃப்ளோர்ன்னு சொல்றோம். நடுவுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல நம்மளால நடக்க முடியாது, உட்கார முடியாது. அப்ப கீழ இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர்ல தான் நம்ப நடக்கிறோம், உட்கார்றோம், தூங்குறோம். இல்ல அது மேல வந்து ஒரு கட்டில் போட்டு உட்கார்றதோ, இல்ல சோஃபா போட்டு அ மத்த உட்கார்றதோ, மத்த யூசர்ஸ்க்கு பயன்படுத்துறோம். ஃப்ளோர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அப்ப ஃப்ளோரிங்னா என்ன சார் அப்டின்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃப்ளோரோட டாப் சர்ஃபேஸ் தான் ஃப்ளோரிங்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த எக்ஸ்போஸ்டு டாப் சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ளோர் தான் ஃப்ளோரிங்ன்னு சொல்றோம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளோர்ங்கிறது எப்படி இருக்குன்னா, அதோட அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து ஈஸியா கிளீன் பண்றதுக்கு அந்த மாரி இருக்கணும். நமக்கு நல்ல கம்ஃபோர்ட்டா இருக்கணும். தெர்மல் இன்சுலேஷன்ஸா இருக்கணும். தண்ணியெல்லாம் ஈஸியா உள்ளுக்குள்ள கொண்டு வந்துறக்கூடாது. தண்ணி ஊறக்கூடாது அங்க, இங்க. அதான் டேம் ரெசிஸ்டன்ஸா இருக்கணும். காஸ்ட் வைஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப கம்மியாவும் போட்டுறக்கூடாது. ரொம்ப அதிகமாவும் போட்டுறக்கூடாது. நமக்கு தகுந்த மாரி ஒரு ரீசனபிள் காஸ்ட்ல இருக்கணும். டியூரபிலிட்டிங்கிறது என்னன்னா, உராய்வு, தேய்மானம், அதுக்கடுத்து வேதியியல் வினைகளால ஏற்படக்கூடிய தீங்குகள்லேருந்து தடுத்து நிறுத்தக்கூடியதா இருக்கணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் டூ வியர், டியர் அண்ட் கெமிக்கல் ஆக்ஷன்ஸ். அதுக்கடுத்து சப்ஃப்ளோர். சப்ஃப்ளோர்னா என்ன சார் அப்புட்ன்னா, அப்ப ஒரு ஃப்ளோர் குடுக்க போறோம்னா, அது கீழ சப்போர்ட்டா இருக்கக்கூடியது தான் சப்ஃப்ளோர்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் கவரிங்னா என்ன சார் அப்புட்ன்னா, மேல குடுக்கக்கூடிய ஃப்ளோர் பீஸஸ் தான் ஃப்ளோர் கவரிங்ன்னு சொல்றோம். இது வந்து அதுக்கு ஸ்மூத்து, கிளீனு, டியூரபிள் சர்ஃபேஸஸ குடுக்கும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர்ல கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர்னா என்னன்னா, நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸோட அட்டாச்டா இருக்கிறது தான் கிரவுண்ட் ஃப்ளோர்ன்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து நல்ல ஒரு தெர்மல் இன்சுலேஷனாவும், டேம்ப் ப்ரூஃபாவும் இருக்கணும். மட் ஃப்ளோர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. களிமண்ல ஒரு ஃப்ளோர் ரெடி பண்றோம்னா, அதான் மட் ஃப்ளோர். 25 திக்கு குடுத்திருப்போம். இது இருக்கிறது ரொம்ப சீப் அண்ட் ஹார்டாவும், அ ப பயர்லி இம்பீரியஸாவும் இருக்கும். ஓகே. ஃப்ரீ ஃப்ளோரிங் எங்க யூஸ் பண்றாங்க அப்டின்னா, குடோன்ஸ், வேர் ஹவுஸ், ஸ்டோர்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ரொம்ப சீப்பா யூஸ் பண்ணக்கூடியது தான். இதோட திக் எந்த அளவுக்கு இருக்குன்னா 10 டூ 15 சென்டிமீட்டர்ல இருக்கும். எம்எம்ல சொல்லும்போது ஒரு 0 ஆட் பண்ணிக்கங்க. 100 டூ 150 எம்எம் இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டோன் ஃப்ளோரிங். ஸ்டோன் ஃப்ளோரிங்க பொறுத்தவர, அந்த ஸ்டோனோட திக்கு 2 டூ 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். கீழ குடுக்கக்கூடிய அந்த பேஸ் ஆஃப் கான்கிரீட் வந்து 10 டூ 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து இந்த பேஸ் ஃப்ளோரிங் குடுத்துருக்கோம். அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிமெண்ட் மோர்ட்டார்ங்கிறது 1:3 அளவுக்கு ஊத்திருப்போம். அந்த ஜாயிண்டோட டெப்த் எந்த அளவுக்கு இருக்குன்னா, 1.5 டூ 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். எம்எம்ல 15 20 எம்எம் அளவுக்கு இருக்கணும். அடுத்து வந்து சிமெண்ட் கான்கிரீட் ஃப்ளோரிங். சிமெண்ட் கான்கிரீட் ஃப்ளோரிங்கிறது என்ன சார்னா, 2 காம்பவுண்ட்ல குடுக்குறோம். ஒண்ணு பேஸ் கான்கிரீட், இன்னொன்னு டாப்பிங் ஆர் வேரிங் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. குடுக்கக்கூடிய பேஸ் கோர்ஸ்ங்கிறது 7 டூ 10 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்கும். அதுல யூஸ் பண்ணக்கூடிய கான்கிரீட் டைப் வந்து 1:5:10 1:5:10 அதாவது M5 கான்கிரீட்ல ஆரம்பிச்சு 1:3:6 வரை M15 கான்கிரீட் தான் குடுத்துருக்கணும். ஒருவேள கான்கிரீட்டுக்கு பதிலாக நீங்க லைம் யூஸ் பண்றீங்கன்னா, 60% வந்து 40 கர்வ்ஸ் அக்ரிகேட்டும், 40% வேணா 1:2 மாடல்ல லைம் அண்ட் சாண்ட் வந்து குடுக்கலாம் ரேஷியோல. அதுக்கடுத்து டாப்ல குடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னா, 4 சென்டிமீட்டர் திக்குக்கு 1:2:4ங்கிற M15 கிரேட் வந்து டாப்பிங் கோர்ஸா குடுக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டெரசோ ஃப்ளோரிங்ன்னு சொல்லுவாங்க. மொசைக்ன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்பயுமே பழைய ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ், பழைய அ பாத்ரூம்ஸ்லயுமே யூஸ் பண்றாங்க இப்பலாம். மொசைக் யூஸ் பண்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா, டெரசோ ஃப்ளோரிங்ன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. மார்பிள் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அந்த மார்பிள் ஸ்டோன்லேருந்து உடைச்செடுக்கப்பட்ட சிப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மார்பிள் சிப்ஸ் தான் நம்ப சிமெண்டோட சேர்த்து மொசைக் ஸ்டோரிங்கா யூஸ் பண்றோம். இது 1:2 டூ 1:3 அளவுக்கு மாடல் எடுத்துக்குருவோம். என்னன்னா, சிமெண்ட் அண்ட் சாண்டோட விகிதம் வந்து எடுத்துக்குருவோம். சாரி, சிமெண்ட் அண்ட் மார்பிள் சிப்ஸோட விகிதம் எடுத்துக்குருவோம். அதுக்கடுத்து வந்து இதுக்கு பாலிஷிங் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட்டு, ஃபைனல் கோட்ன்னு பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கோட்ல வந்து கோர்ஸ் ஆ ஹார்பர் அண்ட் டப் ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கோர்ஸா இருக்க மாரி. அதே ஃபைன்லி கிரெயின்டா கார்பன் ஸ்டோன் வந்து செகண்ட் கோட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் பாலிஷிங் பண்றதுக்கு. அதுக்கு ஃபைனல் கோட்டா வந்து ஆ வேக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த கிளாஸி சர்ஃபேஸா இருக்கணும். பார்க்கறதுக்கு கண்ணாடி மாரி இருக்கணுங்கிறதுக்காண்டி. லுக் அப்பியரன்ஸ். நான் சொன்ன மாரி பாத்ரூமு, அதுக்கடுத்து பழைய ஹாஸ்பிட்டல் பில்டிங்லலாம் யூஸ் பண்றாங்க. டைல்ஸ் போடுறோம்ன்னு சொல்றோம்ல. 15 சென்டிமீட்டர் திக்குக்கு பிசிசி பிரிப்பேர் பண்ணுவாங்க. 1:1 அளவுக்கு சிமெண்ட் மோர்ட்டார் ரெடி பண்ணுவாங்க. மார்பிள் ஃப்ளோரிங் பொறுத்தவர ஒரு ஒர்க் நல்லா ராயலா லுக்குக்கு சுப்பீரியர் டைப்ல இருக்கணும் அப்டின்னா, மார்பிள் ஃப்ளோரிங் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 20 திக்குக்கு பெட் வந்து ரெடி பண்ணணும்னா 1:4 அளவுக்கு சிமெண்ட் அண்ட் சாண்ட் மிக்ஸ் அதாவது மோர்ட்டார் வந்து ரெடி பண்றாங்க. அதுக்கடுத்து கிரானைட் ஃப்ளோரிங் அததான் குரோனோலித்திக் ஃப்ளோரிங்ன்னு சொல்றாங்க. இதுக்கு மிக்ஸ் வந்து 1:1:2 இருந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கடுத்து மினிமம் திக்னஸ் ஆஃப் ஃபினிஷிங் வந்து 12 அளவுக்கு குடுக்கணும். வுட்டன் ஃப்ளோரிங் எங்கே மரங்கள் அதிகம் இருக்கும், ஹில் ஹில் ஸ்டோன்ஸ் ஹில் ஏரியாவுல இருக்கும். அந்த ஹில் ஏரியாவுல வுட் ஃப்ளோரிங் வந்து பிரிஃபர் பண்றாங்க. அதுக்கடுத்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வுட்டுங்கிறது எப்படி இருக்கணும் அப்டின்னா,
நல்லா வெல் சீசனடாவும், நல்ல குவாலிட்டிலயும், எந்த ஒரு கிராக்கு, டிஃபெக்ட்ஸ் இல்லாத அளவுக்கு இருக்கணும். அதுக்கடுத்து பரவலா வந்து டான்சிங் ஹால், ஆடிட்டோரியம் இந்த மாரியான டெம்பரரியா போட்டுட்டு பிரிக்கிற மாரி இருக்கக்கூடிய அந்த மேடைகள் அமைக்கிறதுக்கு இந்த வுட்டன் ஃப்ளோரிங் அதிகம் யூஸ் பண்றாங்க. கிளாஸ் ஃப்ளோரிங் ஸ்பெஷல் பர்ப்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. காமனா பயன்படுத்த முடியாது. ஏன்னா காஸ்ட்டு. இதோட திக்குங்கிறது 12 டூ 30 அளவுக்கு திக் இருக்கும். காம்போசிட் ஃப்ளோர் ஒரு ஒரு 1க்கும் மேற்பட்ட மெட்டீரியல் கலந்து யூஸ் பண்றது தான் காம்போசிட் ஃப்ளோரா இருக்கும். இது வந்து லாங் ஸ்பேனுக்கு தான் அதிகம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பளா மேனுஃபேக்சர் பண்றதுனால. அதுக்கடுத்து ஆர்சிசி ஃப்ளோர். ஆர்சிசி ஃப்ளோர பொறுத்தவரை நார்மலா ஸ்லாப் சொல்றோம்ல. 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப் இதான் ஆர்சிசி ஃப்ளோர்ன்னு சொல்லுவோம். ரெயின்போர்ஸ்மென்ட் சிமெண்ட் கான்கிரீட் ஃப்ளோர். இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா 80 டூ 180 அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் கேட்பாங்க, ஒரு சில நேரம் கேட்காமயும் போவாங்க. அப்ப போத் டிகிரி அண்ட் டிப்ளோமா ஸ்டூடண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். தேங்க் யூ.